வணங்கி அடியவனுடைய உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நாம் இறைவனுடைய பெரும் கருணையினால் திருநல்லூர் திருத்தலத்தினுடைய திருப்பதிகத்தை சிந்திக்க முற்படுகின்றோம். நாவுக்கரசு பெருமான், திருநாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் திருவடி சூட்டி அருளிய திருத்தலம் திருநல்லூர் திருத்தலம். திருநல்லூர் என்று சொன்ன உடனேயே நமக்கு இரண்டு நாயன்மார்கள் நினைவுக்கு வந்துடணும். ஒருவர் சமயக்குறவர்களுள் ஒருவராக விளங்குகின்ற திருநாவுக்கரசர், இன்னொருவர் அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனாருடைய முக்தித்தலம் இந்த திருநல்லூர் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் தான் வேறு எந்த திருக்கோயிலிலும் இல்லாத சிறப்பு இந்த திருத்தலத்தில் உண்டு. நம்ம பெருமானுக்கு 5 முகங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். வழக்கமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இங்கெல்லாம் நிறைய காலம் சித்தாந்த வகுப்புகள், திருமுறை வகுப்புகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பெருமானுக்கு 5 முகங்கள். என்ன முகம்? சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோ என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள். இந்த 5 முகங்களுக்கும் நமக்கு 5 நிறங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு நிறத்தில் பெருமானுக்கு இருக்கும். அது போன்ற 5 நிறங்களாக கருவறையில் இருக்கக்கூடிய திருநல்லூர் பெருமான், அவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர், ஐநிறநாதர் பேரு. அவர் 5 நிறங்களாக மாறக்கூடியவர். 5 நிறங்களாக மாறக்கூடிய திருமேனிகள் ஒரு சில இடங்களில் இருக்கு. உறையூரில் இருக்கக்கூடிய பெருமானும் நிறம் மாறுவார். அவர் என்னென்னா குறிப்பிட்ட காலம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர் ஒவ்வொரு முறையும் நிறம் மாறுவார். அங்கேயும் பெருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரன் பேர். இங்கே ஒரே நாளில் பெருமான் நிறம் மாறி இருப்பார் திருநல்லூர் திருத்தலத்தில். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருத்தலம். நமக்கெல்லாம் திருமால் கோயிலில் போனால் பெருமாள் என்ன பண்ணுவாங்க, அந்த சடாரி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதே போல் இந்த நல்லூர் சிவாலயத்தில் மட்டும் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அந்த திருவடி பெற்ற இடம் என்பதனால இங்கே மட்டும் பெருமானுடைய திருவடியை நாம் சென்று வணங்குகின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த திருவடியை, சடாரி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியை நம்முடைய தலைமையில் வைத்து இறைவனுடைய திருவடி வைத்ததாக நமக்கு அந்த ஆசி கூறுவார்கள். ஒரு ஆன்மாவினுடைய உச்சபட்சமான ஒரு சாதனை எது அப்படின்னு சொன்னால் இந்த திருவடி பெறுதல் தான். இதை தான் நம்முடைய அருளாளர்கள் ஒவ்வொருவரும் வேண்டி பெறுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் சரி, அவருக்கும் கைத்திருக்கு. நமக்கு இல்லை, நாவுக்கரசு பெருமானுக்கு இந்த திருநல்லூர் திருத்தலத்தில் பெருமான் கொடுக்கிறார். அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சித்தவட மடத்திலே திருவடி தீக்கை கொடுக்கிறார். மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொள்ளுகின்ற போதே அந்த திருவடி சூட்டித்தான் அவரை ஆட்கொள்ளுகின்றார். அப்படி நமக்கு இந்த தீக்கைகள் பெறுகின்ற போது, தீட்சை பெறுகின்ற போது முதல் நிலையாக சமய தீட்சை பெற்று சில ஆண்டுகள் அதிலே ஒழுகி வந்ததற்கு பின்னால் இரண்டாவதாக திருமேனி, சிவலிங்க திருமேனியை வைத்து நாம் வழிபாடு செய்யணும். அந்த சிவபூசை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் பக்குவப்பட்டதற்கு பின்னால் குருநாதர் அழைத்து அவர்களுக்கு 3ஆம் நிலையாக இருக்கக்கூடிய நிர்வாண தீக்கை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் திருவடியை சூட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறும். பல நண்பர்களுக்கு அந்த திருவடி தீக்கை பெறுதல் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவினுடைய ஒரு சிறந்த பயன். நம்ம மற்றது எல்லாத்தையும் பெறுவதை விட இந்த முக்தி பயனை பெறுவதற்கு அந்த திருவடி தீக்கை தான் சிறப்புடையதாக இருக்கும். அதனால் அந்த திருவடியை என பெருமானிடத்தில் நாம் வேண்டி பெறுவது அந்த திருவடி தான் வேண்டும்னு நாம் வேண்டி பெற வேண்டும். எதற்காக என்று சொன்னால் அந்த திருவடியை பற்றி கொண்டால்தான் நாம் இந்த உலக இன்பங்கள்லிருந்து விடுபட்டு, இந்த உலக துன்பங்கள்லேருந்து, அந்த இன்பம் சொல்கிற உலக துன்பங்களில் இருந்து நாம் விடுபட்டு இறைவனை அடைவதற்கு நம்மை இட்டு செல்லக்கூடியது அந்த திருவடி. அந்த திருவடியை
தலைமேல் வைத்து அருள வேண்டும் என்று பெருமான் நாவுக்கரசர் பெருமான் இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கின்றார். அப்படி வைத்த உடனேயே பெருமான் திருநல்லூருக்கு வா என்று சொல்லி அவரை அழைக்கிறார். நல்லூரில் பெருமான் நாவுக்கரசருக்கு அந்த திருவடியை சூட்டுகின்றார். அந்த நிகழ்வை போற்றி நாவுக்கரசர் பெருமான் இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் அவருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வுகளையெல்லாம் அப்படியே நமக்கு சான்றாக இதற்கெல்லாம் வாழ்வியல் சான்றுகள் அப்படின்னு பேர். அப்படி பல பதிகங்களை நமக்கு பதிவு செய்திருக்காங்க. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த பழமொழி வைப்பு பதிகம் அப்படின்னு சொல்லி, முயல் விட்டு காக்கை பின் போனவாறே, நான் அப்படி சைவ நெறியை விட்டு வேறு நெறியில் சமண நெறியில் இவ்வளவு காலம் இருந்து விட்டேனே என்று சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் தன்னுடைய நிலையிலே வைத்து அங்கே நமக்கு பாடி அருளி இருக்கின்றார். அப்படி பாடி அருளிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இது 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். நாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் அப்படின்னு பேர். நமக்கு புலவரைய மிக விளக்கமாக சொன்னாங்கன்னு நம்ம பொதுவரைய சொன்னாங்க. தாண்டகம்னா எப்படி இருக்கணும், அது என்னென்ன தன்மை உடையது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அந்த தாண்டகத்துக்கு இலக்கண நுட்பங்களை எல்லாம் நம்ம திரும்ப சிந்திக்க வேண்டியதில்லை. நம்ம நேராக இந்த திருத்தாண்டகத்திற்கு உள்ளே சென்று அதனுடைய பொருளை பார்ப்போம். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினம் திருகு களிச்சுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனம் துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப் பிழுகி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். இங்கே நினைந்தா மட்டும் போதாது, சிவபெருமானை நினைந்தா என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் மனசே ஒரு உருகணும். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். நைதல் அப்படின்னா குழைதல் அப்படின்னு பொருள். அப்போ என்ன செய்யணும், நமக்கு குழைவு வரணும். நம்ம உதவாரியா சொன்னாங்க இல்லையா, பாடும்போது அந்த குழைவு வரணும், இது வரணும், நேராக அப்படியே மேலோட்டமாக நம்ம அப்படியே பாடிட்டு போகக்கூடாது. அப்போ அந்த குழைவு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், எப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல உள்ளத்தில் குழைவு இருந்தால் வெளிப்பாடும் எப்படி வரும், அந்த குழைவுமையோடு வரும். அதை நைய வைத்தார் அப்படிங்கிறது நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழம் இருந்ததுன்னா பழம் நஞ்சு போச்சு. நைதல் அப்படின்னா குழைதல், அதனுடைய தன்மையிலிருந்து இன்னும் மென்மையாக கல்லை பிசைந்து கனியாக்கி என்று மாணிக்கவாசகர் சொல்வதைப் போல அப்படி நல்ல குழைந்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அடியாருக்கு நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இப்போ நம்ம திரும்ப இந்த செய்திகளை நினைந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்த உடனே வழிபாட்டுக்கு வந்த உடனே நம்முடைய வினைகள்லாம் நீங்கி போயிடணும் அப்படின்னு நினச்சா அப்படி நீங்காது. எப்படி கோளறுபதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, எல்லாருக்கும் அது நடந்துராது. அப்போ எத்தனை நாள், 4 முறை நல்ல நல்லன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு முறை நல்லவர்களாக நாம் இருக்கிறோமா, 2 முறை இருக்கிறோமா, 3 முறைகளாக இருக்குமா, 4 முறை நல்லவராக. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பாவங்களை தவிர்த்து எப்பொழுதும் சிவசிந்தனையில் இறைவனை நினைந்து என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்து நாம் பணி செய்தால் மட்டும்தான் அந்த நிலைக்கு நாம் போக முடியும். அப்போ தான் என்ன செய்வார் இறைவன், அந்த தீவினைகளை நீக்குவார். எப்படி தீவினைகளை நீக்குவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்வினையால் தீவினையை நீக்கி கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே செய்து வைத்த தீவினையை நல்வினையால் நீக்க முடியாது. அப்போ நல்வினையால் என்ன நிகழும் அப்படின்னு சொன்னால், தீவினைகள் செய்யாமல் இருக்க பழகணும். நம்ம பார்த்துருக்கோம் சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாவினுடைய தன்மை
சார்தலின் வண்ணமாதல். அப்போ யாரை சார்ந்திருக்கிறோமோ அப்போ நம்ம எதையாவது ஒன்றை சார்ந்து தான் இருந்தாகணும். அப்போ சார்ந்து இருத்தல் எதுவாக இருக்கணும்? நம்ம 3 நிலை இருக்கு இல்லையா, நமக்கு முப்பொருள் பதி பசு பாசம். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த பசுவாகிய உயிர் என்ன செய்யணும்? பாசங்களை பற்றாமல் பதியை சென்று பற்றணும். அப்போ இந்த உயிர் என்ன செய்யும்னா ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டே இருக்கணும். ஆன்மாவின் தன்மை சார்தலின் வண்ணமாதல். எதையும் சாராமல் தனித்து இயங்கக்கூடிய தன்மை ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ எதை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பாசங்களை விட்டு இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தான் இறைவன் என்ன செய்வான்? தீவினைகளை நீங்க வைப்பான். சாதாரணமாக வந்த உடனேயே நமக்கு தீவினை நீங்கிடுமா அப்படின்னு சொன்னால் நீங்காது. அப்போ முதல் நிலையிலிருந்து நம்ம ஒவ்வொரு நிலையாக முன்னேறி வரணும். அப்படி வந்து எப்படி பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு என்று சொல்லக்கூடிய அளவில் நெஞ்சத்தில் வஞ்சனை இல்லாமல் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்யக்கூடிய மனம் எப்போ வருதோ அப்போ நம்முடைய தீவினைகள் நீங்க இறைவன் அருள் செய்வான். அதான் சொல்றார், நினைந்துருக்கும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அடுத்து சொல்றார், சினம் திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார். இந்த களிறு சினம் வந்ததுன்னா களிறு என்ன பண்ணணும்? நம்ம இப்பெல்லாம் செய்தி பார்த்துருப்போம். இந்த நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்வு, யானைக்கு சினம் வந்ததுன்னா அது என்ன வேணாலும் செய்யும். அப்படி சினம் திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார். பெருமான் யானையை உரித்து போர்த்து கொண்ட நிகழ்வு. இதை விரிக்கணுமா? ஏற்கனவே எல்லா அன்பர்களுக்கும் தெரியும், அதனால் அதை அப்படியே செழுமதியின் தளிர் வைத்தார். பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடியிருக்கின்றார். சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுடத்து ஏறத்து உற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். இங்கே சொல்கிறார், வானோர்கள் எல்லாம் பெருமானை எப்பொழுதுமே சென்று வணங்கி கொண்டே இருப்பாங்க. அதை நம்ம நிறைய நிகழ்வுகளில் நம்ம பார்க்குறோம். திருத்தொண்டர் புராணத்தில், பெரிய புராணத்தில் அந்த காட்சி வரும். கைலாய மலையில், திருமலை சிறப்பில் கைலாய மலையில் எப்படி தேவர்களெல்லாம் சென்று வழிபட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வரும். அதில் திருமால் போய் வழிபாடு செய்யும்போது எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே அவர்களுடைய, நம்ம எப்பவுமே ஒரு பெரியவங்களை பார்க்க போகும்போது என்ன பண்ணுவோம்? நேராக போய் அவங்க வீட்டு வாசலில் போய் காரில் இறங்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்திட்டு அப்புறமேட்டு நம்ம நடந்து போய் அவர்களை பார்க்கணும். அதனால் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு நேராக வாகனத்தில் போகக்கூடாதுன்னு எல்லாரும் ஒரு இடத்துல, இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல பார்க்கிங் அப்படின்னு அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வண்டிகளெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறோம். அந்த மாதிரி திருமால் பிரம்மன் உள்ளிட்டோர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ அவங்களுடைய வாகனம் எல்லாத்தையும் அங்கே நிறுத்திட்டு சிவபெருமானை பார்ப்பதற்காக போகிறார்கள். அதுக்குள்ளே போனோம்னா நிறைய நேரம் ஆகிடும். அப்படி நிறுத்திவிட்டு போகும்பொழுது அந்த காட்சியெல்லாம் காட்டுவாங்க. அப்போ நாள்தோறும் அவர்களுடைய நாளில் நாள்தோறும் பெருமானை அவர்கள் சென்று வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்ற போது பெருமானுடைய திருவடியில் அவர்களுடைய தலை முடி தோய விழுந்து வணங்குவாங்களாம். மாணிக்கவாசகர் சொல்வார் இல்லையா, இன்னொரு மணித்தொகையின் பீரற்றார் போல் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து 33 தேவர்களும் விழுந்து வணங்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய திருமுடியில் இருந்து அந்த கல்கள்லாம் சிதறும். அதை தான் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் குப்பையாக கூட்டி தருவாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் அங்கே அவர்களுடைய மலர் இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பிழ்கி, நம்ம எப்பவுமே இறைவனுக்கு மலர் சாத்தும் போது அதெல்லாம் பின்னால் வந்து நிறைய திருத்தொண்டர் புராணத்தை நம்ம படித்தோம்னா அதில் நிறைய செய்திகள் நமக்கு இருக்கும். திருமுறைகளில் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. எப்போனா உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். அதுக்கு நம்ம நேரடியாக பொருள் எடுத்துட்டோம்னா நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பூசை பண்ணி மலர் எடுத்து வழிபாடு செய்யணும்னு பொருள். உண்மை பொருள் அது அல்ல. வண்டு வந்து உண்பதற்கு முன்னாக அந்த மலரை பறித்து இறைவனுக்கு சாத்தணுமா. அப்படி இறைவனுக்கு சாத்தும் பொழுது என்னன்னா 6 காலத்திற்கும் குறிப்பிட்ட அந்த 6 கால பூசையில் அந்த மலர் துண்டு செய்யக்கூடிய அடியார்களுடைய வரலாறை விதிக்கின்ற போது நம்ம பார்த்தோம்.
என்ன செய்யணும்னா மொக்காக இருக்கும்போதே பறித்து எடுத்து கொண்டு வந்து சிவபெருமானுக்கு சாத்தின உடனே அந்த மலர் மலரணுமா. அப்படி சாத்திய உடனே மலர்ந்து அதில் இருக்கக்கூடிய தேன் பெருமானுடைய திருவடியில் சிந்துமா. அதான் சொல்றார், இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். அப்படிப்பட்ட திருவடி தேன் நிறைந்த அந்த திருவடியை என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே என்று இந்த முதல் பாடலில் நமக்கு அருள் இருக்கின்றார் நாவுக்கரசு பெருமான். அடுத்து இரண்டாவது பாடல், பொன்னலத்த நறுங்கொன்றை சடைமேல் வைத்தார், புலிபுரியின் அதல் வைத்தார், புனலும் வைத்தார், மண்ணலத்த திரள் தோல் மேல் மழுவாள் வைத்தார், வார்காதில் குழை வைத்தார், மதியும் வைத்தார், மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார், வேடத்தின் உரி வைத்தார், வெண்ணூல் வைத்தார், நன்னலத்த திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. பெருமான் ஒரு கொன்றை மலரை அணிந்திருக்கின்றார், சடையில கொன்றை மலரை சூடியிருக்கின்றார், புலியை உரித்து புலித்தோல் ஆடை அணிந்திருக்கிறார், கங்கையை சடையிலே வைத்திருக்கின்றார், அவர் மழுவாள் கையிலே மழுவேந்தி இருக்கின்றார், மழுவேந்தி இருக்கின்றார், காதில் குழை வைத்தார், அடுத்து மதிப்பிறைச்சந்திரனை சூடியிருக்கின்றார், மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார், உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்திருக்கின்றார், யானை தோலை உரித்து போர்த்திருக்கின்றார், வெண்ணூல் வைத்தார், பூணூல் அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் நன்னலத்த திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூரின் பெருமானார் நல்லவாரே. அந்த பெருமான் அவருடைய திருவடியை எடுத்து என்னுடைய தலைமேல் வைத்தார். ஏன் இதை திரும்ப திரும்ப இந்த பதிகத்தை நினைந்து சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய தலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு தெரியும். ஈரும் பேணுமாக அதை ஒரு அழுக்கு பிடித்து என்னதான் தினமும் குளித்தாலும் அதனுடைய இயல்பாக இருக்கும். ஆனால் பெருமான் எப்படிப்பட்டவன்? எந்த ஒரு மாசும் இல்லாதவன். அவனுடைய திருவடியை என்னுடைய அழுக்கு தலைமேல் வைத்தான். கேட்கலாம், நம்ம அவருக்கு தான் முடியலையா சாமி திருநாவுக்கரசருக்கு, நம்ம அவருடைய வடிவத்தை பார்க்கலாம் இல்லையா? அப்போ எப்படி அப்படின்னு சொன்னாலும் முடி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உடலுக்குரிய அழுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் அந்த திருவடியை, அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடி, திருமாலும் பன்றியாய் சென்றிடர்ந்தும் காண்பறிய அப்படிப்பட்ட திருவடியை என் தலைமேல் வைத்து அருளிய பெருமான். அதை சொல்கிறார், நான் எவ்வளவு கீழானவன், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் நாயேனை ஆட்கொண்டு. அப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பூலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான். இங்கேருந்து பூலோகத்தை தாண்டி சொர்க்கலோகம், பிரம்மலோகம், அப்புறம் திருமால் உலகம், அதையெல்லாம் தாண்டி அப்படியே இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இது எல்லாத்தையும் கடந்து பெருமான் அங்கு இருக்கிறான். அங்கிருந்து இருக்கக்கூடிய பெருமான் இந்த உயிர்கள் உய்வு பெறும் பொருட்டாக தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு மாறி இங்கே வந்து நேரடியாக அங்கே திருவடியை அருளி இருக்கின்றான் என்று அதை நினைந்து போற்றுகின்றார். அடுத்து மூன்றாவது பாடல், தோடேறும் மலர்கொன்றை சடைமேல் வைத்தார், துன்னெருக்கின் வடம் வைத்தார், துவலை சிந்த பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார், பனிமத்த மலர் வைத்தார், பாம்பும் வைத்தார், சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார், சிலை வைத்தார், மலை பெற்ற மகளை வைத்தார், நாடேறு திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. தோடேறும் மலர்கொன்றை, திரும்ப இங்கே கொன்றையினுடைய சிறப்பை சொல்றார். கொன்றை மலர் சடைமேல் வைத்தார், எருக்கின் வடம் வைத்தார். சிவபெருமானுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நாம் எதையெல்லாம் எடுத்துக்கிறோமோ எல்லாருக்கும் வேண்டியதை எடுத்துக்குவாங்க. ஆனால் நமக்கு வேண்டாத பொருள் எது இருக்கோ அதெல்லாம் சாமிக்கிட்ட தள்ளி விட்டுப்போம். பார்த்தீங்கன்னா குதிரை ஒருத்தர் வச்சுருப்பார், யானை ஒருத்தர் வச்சுருப்பார், தேர் ஒருத்தர் வச்சுப்பாங்க, இன்னும் என்னென்ன பறக்கிற மயில், கருடன் எல்லாத்தையும் பெரிய பெரிய எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனால் யாருக்குமே அதை
காளையை வாகனமாக பெருமான் வைத்திருக்கிறார். அப்படி எத்தனையோ பல வாசனை மிக்க மலர்களில் சொன்னது தாமரை. அப்படி அந்த தாமரை மலரை எடுத்துக்கொண்டாரா அப்படின்னா அதையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த வேலிகளிலேயே யாரும் பயிரிடாமல் தானாகவே பூத்து கிடக்கின்ற அந்த எருக்கம்பூ மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் துன் எருக்கின் வடம் வைத்தார். அந்த எருக்கம்பூவை எடுத்து போத்து பெருமானுக்கு போட்டால் கூட அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான். எல்லாரும் தேவர்கள்லாம் அமிர்தம் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சுவாமிக்கு என்ன கொடுத்தாங்க? நஞ்சை கொடுத்தார்கள். அப்படி இறைவன் என்ன செய்கிறான்? யாரெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அந்த பொருளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நமக்கு அருள் செய்கின்றார். நாம் யாராவது அறியாமை வேணும்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனால் பெருமான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை பெற்றுக்கொண்டு நமக்கு அறிவை அருள் செய்கின்றான். துன்னெரு வைத்தார், துவலை சிந்த பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார். கங்கை, அந்த கங்கையை தலைமேல் வைத்திருக்கக்கூடிய பெருமான். கங்கை என்ன செய்கின்றார்? பகீரதனுடைய தவத்துக்காக இந்த பூமியில் வந்து விழுகின்ற போது, இந்த பூமி இருந்தால் தானே நான் பூமியில் பாயணும்னு சொல்லி வேகமாக பாய்கின்ற போது அதை பெருமான் தன்னுடைய சடைமுடியிலே ஒற்றை கற்றையிலே ஏற்று அருளினார் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த கங்கையை தலையில் தாங்கிய அந்த நிகழ்வை சொல்லுகின்றார். பனிமத்த மலர் வைத்தார். ஊமத்தம்பூவை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் பாம்பும் வைத்தார். பாம்புகளை அணிந்திருக்கிறார். சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார். அவருடைய அழகிய திருநுதல் அப்படின்னு சொன்னால் அந்த நெற்றிக்கண் மேல் நாட்டம் வைத்தார். அதை வைத்து மன்மதனை எரித்தார். சிலை வைத்தார். கல்லை வில்லாக வளைத்தார். நாம் என்றைக்கும் பார்க்குறோம், எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு, கல்லை வளைக்க முடியாது. வளைச்சா என்ன ஆகும்? அது உடைந்து விடும். நிறைய நிகழ்வுகளை நம்ம பெருமான் செய்த சாதனைகளில் அந்த மலையையே வில்லாக வளைத்தார். சிலை வைத்தார். மலை பெற்ற மகளை வைத்தார். மலைமகளை உமையம்மையை இடப்பாகத்தே வைத்தார். நாடேறு திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. இந்த உலகம் எல்லாரும் விரும்பக்கூடிய திருவடி சிவபெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை என் தலைமேல் வைத்தார் திருநல்லூர் பெருமானார் என்று இங்கே நம்ம காட்டுகிறார். அடுத்து 4வது பாடலில் வில்லருளி வருபுருவத்து ஒருத்தி பாகம் பொருத்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார். கல் அருளி வரிசிலையா வைத்தார். ஊரா கைலாய மலை வைத்தார். கடவுர் வைத்தார். சொல்லருளி அறம் நால்வர்க்கு அறிய வைத்தார். சுடுசுடலை பொடி வைத்தார். துறவி வைத்தார். நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. வில்லருளி வரு புருவத்து ஒருத்தி பாகம். இந்த வில் போன்ற புருவமா உமையம்மைக்கு? ஏன் வில் போன்ற புருவம் அப்படின்னா, அது எதற்காக புலவர்கள்லாம் நம்முடைய அருளாளர்கள் மற்ற புலவர்கள்லாம் எதற்கு அந்த பெண்ணினுடைய புருவத்தை வந்து வில் போன்ற புருவம், வில் போன்ற புருவம் அப்படின்னு சொல்லி சான்று ஓமை காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, வில் வந்து வளைந்து இருக்கும், நம்ம புருவமும் அப்படி வளைந்து இருக்கும். புருவம் எப்போ நேராகும்? நம்ம கோபப்பட்டால் அந்த வளைந்திருக்கக்கூடிய புருவம் அப்படியே புருவத்தை நெரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கோபமாக அப்படி முறைச்சி பார்த்தோம்னா அப்படியே நேராகும். அப்போ அந்த வில் போன்ற வளைந்த புருவம் எப்போதுமே நேராகாமல் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னா கோபமே வராத பெண். அதனால் கோபமே வரக்கூடாதாம். கோபமே வராமல் இருக்கக்கூடிய அந்த அம்மை வில் அருளி வருபுருவத்து ஒருத்தி பாகம் பொருத்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார். விரிசடையில் அந்த கங்கையை வைத்திருக்கக்கூடிய பெருமான் கல் அருளி வரிசிலையா வைத்தார். கல்லை வளைத்து மேருமலையை உள்ளாக வளைத்த பெருமான். ஊரா கைலாய மலை வைத்தார். கடவுர் வைத்தார். அவருடைய ஊராக திரு கைலாயத்தையும் திருக்கடவூரையும் வைத்திருக்கின்றார் பெருமான். சொல்லருளி அறம் நால்வர்க்கு அறிய வைத்தார். இங்கே நால்வர்க்கு தென்முக பரமனாராக தட்சிணாமூர்த்தியாக இருந்து 4 பேருக்கும், யார் அந்த 4 பேர்? சனகர், சனந்தனர், சனாதனர்,
சனற்குமாரர் என்று சொல்லக்கூடிய அந்த நால்வர்க்கும் அங்கே பெருமான் வேதங்களை அருளி செய்கிறார், வேதத்தின் பொருளை அருளி செய்கிறார். சொல் அருளி அறம் நால்வர்க்கு அறிய வைத்தார், சுடுசுடலை பொடி வைத்தார். சுடலை பொடி திருநீர், நமக்கெல்லாம் திருநீர் தான் முதல். நம்முடைய சமய சின்னம் எது அப்படின்னு சொன்னால் நமக்கு திருநீர். அந்த திருநீர் நெற்றி நிறைய பூசினாதான் நமக்கு அந்த முதல் சைவ நெறிக்கு உள்ளே நுழையும் போதே நம்ம அதை தான் செய்யணும். ஏன்னா திருநீரை எடுத்து லேசாக அப்படியே நெத்தியில் கொஞ்சமாக வைக்கிற அந்த பழக்கத்தில் இருந்து நாம் முதல் படி எப்போ எடுத்து வைப்போம் இறைவனை நோக்கினா அந்த நெற்றியில் திருநீர் நிறைய அள்ளி பூசக்கூடிய நிலையில் தான் நம்ம முதல் படி உலக மக்கள்கிட்ட இருந்து ஒரு படி விலகி நிற்கிற இடம் அந்த திருநீரை பூசுகின்ற இடம். அதுக்கப்புறம் கண்டமணியர்கள், அதுக்கப்புறம் தீக்கை பெற்று ஐந்தெழுத்தை ஓதுதல், இப்படி ஒவ்வொரு நிலையாக கடந்து நம்ம வரணும். அந்த சுடுசுடலை பொடி வைத்தார், துறவி வைத்தார், துறவு நிலையை கொடுக்கக்கூடிய பெருமான். நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. நல்லருள், பெருமானுடைய அருள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. பெருமானுடைய அருள் இருந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு ஆன்மாவுக்கு இந்த திருவடி தீக்கை அப்படின்னு ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிவபெருமானுடைய பெரும் கருணை நமக்கு வேணும். அது என்னென்னா உமையம்மை தான் அருள் வடிவம், இறைவனுடைய சக்தியினுடைய வடிவம், அருளினுடைய வெளிப்பாடு அப்படின்னு அம்மையை பார்க்குறோம். நம்ம காலனை உதைத்த போது கூட அம்மையினுடைய இடப்பாகத்தால் தான், இடது காலால் தான் பெருமான் உதைக்கிறார். அப்போ அருள் நமக்கு எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னால் உமையம் இடத்தில் இருந்து வரும். அந்த நல்ல அருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார், அந்த அருளால் பெருமான் திருவடியை சூட்டுகின்றார். இப்போ எங்கே இருக்கக்கூடிய பெருமான்? திருநல்லூர் பெருமான் என்று இந்த பாடல் நமக்கு அருளி செய்வார். அடுத்து விண்ணிரியும் திருபுரங்கள் எரிய வைத்தார், வினை தொழுவார்க்கு அற வைத்தார், துறவி வைத்தார், கண்ணெறியால் காமனையும் பொடியா வைத்தார், கடிக்கமலம் மலர் வைத்தார், கையிலை வைத்தார், திண்ணெறியும் தன்புணலும் உடனே வைத்தார், திசை தொழுது மிசை அமரர் திகழ்ந்து வாழ்த்தி, நன்னறிய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூரெம் பெருமானார் நல்லவாறே. விண்ணிரியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார். நமக்கு தெரியும் முப்புறங்களை பெருமான் எரிக்கிறார். மூன்றும் அப்படியே வானத்தில் திரிந்து கொண்டே இருக்கும். அப்படி அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அந்த வரலாறு தெரியும், முப்புறம் எரித்த வரலாறு. அதனால் அந்த திரிபுரங்களை எரிய செய்த பெருமான் வினை தொழுவார்க்கு அற வைத்தார். யாரெல்லாம் அவரை தொழுகின்றார்களோ அவர்களுடைய வினை நீங்கும்படியாக வினை அற வைத்தார், துறவி வைத்தார், துறவரத்தை வைத்தார், கண்ணெறியால் காமனையும் பொடியா வைத்தார். மன்மதனை அப்படியே எரிக்கிறார், தன்னுடைய நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்குகின்றார். கண்ணெறியால் காமனையும் பொடியா வைத்தார், கடிக்கமலம் மலர் வைத்தார், கையிலை வைத்தார். சிவபெருமான் எங்கிருப்பார்னா அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. பெருமான் எங்கே இருக்கிறார்னா அடியாருடைய உள்ளத்தில் இருக்கார். அதுதான் கடிக்கமல மலர் வைத்தார். அந்த அடியார்களுடைய இதய கமலம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரையில் பெருமான் வீற்றிருக்கின்றார். கையிலை வைத்தார், கைலாயத்திலே இருக்கின்றார். திண்ணெறியும் தன்புணலும் உடனே வைத்தார். பெருமானிடத்தில் ரெண்டும் இருக்கும், எரியும் புனலும். நெருப்பும் நீரும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் பெருமானிடத்தே இது இரண்டும் இருக்கும். கையிலே எரி ஏந்தி இருப்பார், தலையிலே நீர் கங்கையை ஏந்தி இருப்பார். இது எதற்காக இந்த செய்திகளை ஒன்றுக்கொன்று முரணான பொருட்கள் இறைவனிடத்தில் எப்படி இருக்கும்? நமக்கு பவானி இதில் சொல்லுவார், புலியும் மானும், நிறைய திருப்பதிகள் சொல்லியிருப்பாங்க. புலியும் மானும் ஒன்றாக நீரருந்தும் துறை அப்படின்னு சொல்லி இந்த திருத்தலங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க. ஏன் புலியை பார்த்தா மான் பயந்து ஓடி போயிடும், மானை பார்த்தா புலி
அடித்து சாப்பிட நினைக்கும். அப்படி இருக்கக்கூடிய இரண்டும் எப்படி ஒரே நீர்த்துறையில் நீர் இருந்து அது ஒன்றா அது தனித்தனியாக வந்து குடிச்சுட்டு போகும். நீர்நிலையில் அந்த விலங்குகள் தனியாக வரும், அடுத்து இது தனியாக வந்து நீர் குடிக்கும். ரெண்டும் ஒன்றை பார்த்துக்கிச்சுன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலை மாறி எதிரெதிர் பொருட்கள் ஒன்றாக இருந்தாலும் இங்கே என்ன செய்யாது, செயல்படாது. தீயினுடைய இயல்புல இருந்து வழி நிற்கும், நீர் தன்னுடைய இயல்புல இருந்து வலிவு நிற்கும். எப்படி அப்படின்னா, நெருப்பை பார்த்த உடனே நீர் ரெண்டும் பக்கத்தில் இருந்தனா அணைச்சிரும் இல்லையா? எதனுடைய பங்கு அதிகமாக இருக்கோ அது மற்றதை காணாமல் செய்கிறோம். நீர் என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் சுடு பண்ணிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சிடறோம், மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நீரை அப்படியே ஆவியாக்கி நீரே இல்லாமல் பண்ணிவிடும். நெருப்பு நீரை இல்லாமல் செய்யும், நீர் நெருப்பை அணைத்து இல்லாமல் செய்தும். இரண்டும் இரண்டு தன்மையோடு இருக்கும், எதிரெதிர் துருவங்கள். ஆனால் இறைவனிடத்தில் இருக்கும்போது இந்த வேற்றுமைகளை மறந்து இறைவனை வணங்கி நிற்கும். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய பாடம். நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி இறைவன் முன்னால் சென்று ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் வருகின்றதோ அதெல்லாம் நமக்கு பாடம். சந்திரனும் பாம்பும் வைத்தது அதையும் காட்டுறார். தெரியும் நமக்கு திருமுறைகளில் அந்த பண்டைய முறையில் பாம்பு வந்து சந்திரனையும் சூரியனையும் விழுங்குகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கிரகணத்தை அப்படி நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு சான்று எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இறைவன் என்ன செய்கிறான், ஏயர்கோன் கலிக்காமரையும் சுந்தரரையும் ரெண்டு பேரும் இவர் வந்து அவர் மேலே பிணக்கு கொண்டிருக்கிறார். அது ரெண்டையும் என்ன செய்கிறார், அந்த பிணக்கை தீர்த்து இருவரையும் நண்பராக மாற்றுகின்றார் பெருமான். எப்படி மாற்றுவார் அப்படின்னா, உடனே ஏங்க இப்போ நிறைய இடத்துல சண்டை நடக்குது, ஏன் பெருமான் மாற்றவில்லை, ஏற்கனவே மாற்றிருக்கிறார், இப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், ஏயர்கோன் கலிக்காமர் சிவத்தொண்டினால் மாறுபட்டு நிற்கிறார். இப்படி மாறுபட்டு நிற்கிறவர்களாம் தொண்டினால் மாறுபட்டு நிற்கிறாங்களா? இல்லை, ஆணவத்தால் மாறுபட்டு நிற்பவர்களிடத்தில் பெருமான் அந்த பிணக்கை தீர்த்து வைக்க மாட்டார். தொண்டினால் மாறுபட்டு நிற்பவர்களிடத்தில் பெருமான் அந்த பிணக்கை தீர்த்து வைப்பார், அருள் செய்வார்கள். திருவானைமலை அப்படிதான். அந்த சிலந்தி வந்து பந்தல் செய்ததும் யானை வந்து இரண்டுமே ஒரு தொண்டு இன்னொரு தொண்டுக்கு இடையூறாக இருக்கின்ற போது பெருமான் வெளிப்பட்டு அவர்களுக்கு அருள் செய்த காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி பிணக்குகளை பெருமான் தீர்த்து வைக்கின்றான் அப்படின்ற செய்தியை இங்கே காட்டி, நாம் எப்போ இறைவனுடைய சந்நிதிக்குள்ள திருக்கோயிலுக்குள்ளே தொண்டு செய்குவோம் என்று உள்ள நுழைஞ்சாவே நமக்கு என்ன வரக்கூடாது, வேறொருவருபால் எந்த வேறுபாடும் பகை உணர்வும் வரக்கூடாது. திண்ணெறியும் தன்புணலும் உடனே வைத்தார், திசை தொழுது மிசை அமரர் திகழ்ந்து வாழ்த்தி நன்னறிய திருவடியின் தலைமேல் வைத்தார். அமரர்களெல்லாம் தேடி காண முடியாத அந்த திருவடி, தேவர்களெல்லாம் காண முடியாத அந்த திருவடி என் தலைமேல் வைத்தார். சிவபெருமான் என்னுடைய தலைமேல் வைத்து அருளினார் நல்லூர் பெருமான் என்று இந்த 5வது பாடலில் நமக்கு காட்டுறார். அடுத்து 6வது பாடல், உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார், மற்ற அமரர்கணம் வைத்தார், அமரர்கானா மறை வைத்தார், குறைமதியம் வளர வைத்தார், செற்றம்மளி ஆர்வமுடு காம லோபம் சிறவாத நெறி வைத்தார், துறவி வைத்தார், நற்றவர் சேர் திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. உற்றுளவு பிணி, நமக்கு இந்த பிறவிங்கிறதே பிணிதான், பிறவி பிணி. உலகத்து எழுமை வைத்தார், அந்த உலகத்து நம்ம இந்த உலகத்தை 7 வகையான பிறப்பு, 7 வகை பிறப்பு இருக்கு இல்லையா, அந்த 7 வகை பிறப்பு வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். உயிருக்கு என்ன கதி, ஒன்று பிறப்புக்கு ஆட்படணும், அப்படி இல்லைன்னா செய்த பாவத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்க நரகத்திற்கு சொல்லணும். திரும்ப மீண்டும் அந்த பயன் முடிவடைந்த பின்னால் திரும்ப மறுபடியும் அடுத்த பிறப்புக்கு
வரணும். இல்லையா இருவினை ஒப்பு ஏற்பட்ட பின்னால் இறைவனுடைய திருவடிக்கு நாம் போயிடும். இப்படி இருக்கக்கூடிய அந்த உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். மற்ற அமரர்கணம் வைத்தார். தேவர்கணங்களை எல்லாம் தனக்கு அடிமையாக வைத்திருக்கின்றார். அமரர் காணா மறை வைத்தார். தேவர்களெல்லாம் காணாதபடி மறைவாக இருக்கக்கூடிய பெருமான் குறைமதியம் வளர வைத்தார். பிறைச்சந்திரனை மீண்டும் வளரும்படியாக தட்சனுடைய சாபத்தால் தேய்ந்து வந்த சந்திரனை மீண்டும் வளரும்படியாக செய்தார். குறைமதியம் வளர வைத்தார். செற்றம் மலி ஆர்வமொடு காமலோபம். என்ன சொல்ல நமக்கு செற்றம் சினம் ஆர்வம் அப்படின்னா ஆசை, காமம் ஆசை, லோபம் அப்படின்னு சொன்னால் அந்த நமக்கு இருக்கக்கூடிய 6 வகை குற்றங்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றங்கள் உயிருக்குரிய குற்றங்களையெல்லாம் நீக்கி சிறவாத நெறி வைத்தார். அந்த சைவ நன்னெறியை நமக்கு வைத்திருக்கின்றார். துறவி வைத்தார், துறவர வைத்திருக்கின்றார். நற்றவர் சேர் திருவடியின் தலைமேல் வைத்தார். பெருமானுடைய திருவடியில் நல்ல தவம் செய்தவர்கள் மட்டும்தான் அந்த திருவடியை காண முடியும், சென்று அடைய முடியும். அப்படிப்பட்ட திருவடியை என் தலைமேல் வைத்தார். இதை ஏன் இங்கே சொல்றாருன்னா மாணிக்கவாசகர் சொல்வதை போல தான். இப்படியெல்லாம் பெரிய பெரிய அருளாளர்களை எல்லாம் ஆட்கொண்ட பெருமான் என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார்னா நானும் அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லலை. அப்படியெல்லாம் தகுதி உடையவர்களை ஆட்கொண்ட பெருமான் எந்த தகுதியும் இல்லாத நாயேனையும் ஆட்கொண்டு அருளினார். இது எதற்காக சொல்றார்னா நான் அத்தனை பெருமை உடையவன் சொல்வதற்காக இல்லை, இறைவன் எத்தனை கருணை உடையவன் என்பதை சொல்வதற்காக இதை சொல்றாங்க. இறைவன் எத்தனை கருணை உடையவன், அவன் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் இத்தனை தவம் செய்தவர்களும் எத்தனையோ காலம் எல்லா அரசர்களும் தவம் செய்கிறாங்க. குறைஞ்ச காலத்தில் உடனே அவங்க தவம் செய்ய ஆரம்பித்த உடனே பெருமான் வந்து அருள் செய்துட்டானா? இல்லை. அவர்கள் எத்தனையோ கடினமான பார்க்குறோம், காட்சிகளில் பார்க்கும்போது அவங்க உட்காந்து தவம் செய்கின்ற போது சுற்றிலும் உலக உணர்வே இல்லாமல் அப்படியே புற்று அடைந்து, கரையான் வந்து புற்று கட்டணும்னா ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அசையாமல் இருந்தால் தான் ஏதாவது ஒரு தீரணம் நம்ம வந்து அப்படியே அந்த இடத்துல கூட ஒரு உயிரின ஒரு பட்டாம்பூச்சியோ அல்லது ஏதாவது ஒன்றோ நம்ம வந்து நம்ம உடலை தீண்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் அசைவு இல்லாமல் இருக்கணும். அப்படி அசைவு இல்லாமல் இருக்க, எவ்வளவு உடலில் அசைவு இல்லாமல் அவங்க தவம் செய்திருந்தால் அங்கே கரையான் வந்து அவர்களை சுற்றி புற்றுக்கணும். அப்படியெல்லாம் தவம் செய்தும் காண முடியாத பெருமான் அவனுடைய பெரும் கருணையினால் அந்த திருவடியை எடுத்து என் தலைமேல் வைத்தான். அடுத்து 7வது பாடல்ல மாரளைந்தார் அரணம் எரிய வைத்தார், மணிமுடி மேல் அரவு வைத்தார், அணிகொள் மேனி நீரு மலிந்து எரியாடல் நிலவ வைத்தார், நெற்றிமேல் கண் வைத்தார் நிலையம் வைத்தார், 6 மலைந்து அருதிரைகள் எரிய வைத்தார், ஆர்வத்தால் அடி அமரர் பரவ வைத்தார், நாறுமலர் திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூரெம் பெருமானார் நல்லவாறே. மாறு மலைந்தார் அரணம், பகை உணர்வு கொண்டு இருந்த முப்புறத்தை எரி செய்தார். அரணம் அப்படின்னா பாதுகாப்பு அரண். நம்ம அரண்னு சொன்னோன்னே பாதுகாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாதுகாப்பு. அவங்க எவ்வளவு பாதுகாப்பு, எப்படியெல்லாம் வரம் வாங்கினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 3 அரக்கர்களும் 3 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நேர்கோட்டில் வரும். அப்படி அந்த 3 புறங்களும் நேர்கோட்டில் வரும்போது ஒரே அம்பினால் முப்புறங்களையும் அழிக்க வல்ல ஒருவரால் நாங்கள் அழியணும்னு வரம் பெற்றவர்கள். அந்த நேர்கோட்டில் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். திரும்ப அந்த ஒரு முறை வந்து பிரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நம்ம கோள்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட பாதையில் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நமக்கு கால நிர்ணயங்கள்லாம் அதை வைத்து தான் நமக்கு நடக்கும். அப்படி இந்த முப்புறங்களும் வேறு வேறு வேகத்தில் வேறு வேறு பாதைகளில், அதாவது வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நொடிகள் ஒரு சில காலம் மட்டும் என்ன செய்யும், 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்படி அந்த நேர்கோட்டில் இருக்கின்ற பொழுது 3ஐயும் 3 அம்பினால் இருக்கிறது இல்லை, ஒரே அம்பினால் 3ஐயும் துளைக்கணும், 3ஐயும் எரிக்கணும். அப்படி எரியூட்டக்கூடிய நேரத்தில் தான்
மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு அவர்கள் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட மாறுமலைந்தார் அரணம் எரிய வைத்தார், மணிமுடி மேல் அரவு வைத்தார். பெருமானுடைய உடலில் எல்லா இடத்துலையும் அந்த பாம்புகள் இருக்கும், கைகளில், கழுத்தில், முடியில், எல்லா இடத்துலையும் அந்த பாம்புகளை அணிந்திருப்பார். அரவு வைத்தார். அணிகொள் மேனி நீருமலிந்து எரியாடல் நிலவ வைத்தார். அங்கே சுடுகாட்டில் பெருமான் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பணங்கள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் நெற்றி மேல் கண் வைத்தார். நெற்றியில் நெற்றிக்கண்ணை வைத்திருக்கின்றார், இதயம் வைத்தார். எல்லா இடத்திலும் பெருமான் நிலைபெற்றிருக்கின்றார். ஆறு மலைந்து அறுதிரைகள் எரிய வைத்தார். 6 கங்கையை சடைமேல் வைத்தார். ஆர்வத்தால் அடி அமரர் பரவ வைத்தார். அவருடைய அன்போடு எல்லோரும் சென்று வணங்கும்படியாக அந்த திருவடி வைத்திருக்கின்றார். நாறுமலர் திருவடியின் தலைமேல் வைத்தார். பெருமானுக்கு நாம் எப்பவுமே எந்த மலர்களை சூட்டணும் அப்படின்னு சொன்னால் வாசனை மிகுந்த மலர்களைத்தான் பெருமானுக்கு சூட்டணும். வாசனை இல்லாத மலரை நம்ம பெருமானுக்கு சூட்ட மாட்டோம். எங்கேயாவது கோயிலில் போய் கனகாம்பர பூ சாமிக்கு வச்சு பார்த்துருக்கோமா? இல்லை. ஏன் அப்படின்னா நம்முடைய மரபில் வாசனை மிகுந்த மலர்களைத்தான் இறைவனுக்கு சூட்டணும். அந்த மலர் சூடிய திருவடி நாறுமலர் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே என்று இந்த பாடலில் நமக்கு இருக்கார். அடுத்து 8வது நாள் குளங்கள் மிகுமலை கடல்கள் ஞாலம் வைத்தார். குருமணி சேர் அற வைத்தார். கோலம் வைத்தார். உளம் கிளரும் அரபத்தின் உச்சி வைத்தார். உண்டருளி விடம் வைத்தார். எண்தோல் வைத்தார். நிலம் கிளரும் புனல் கடலுள் அணிலம் வைத்தார். நிமிர்வு சும்பின் மிசை வைத்தார். நினைந்தார் இந்நாள் நலம் கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. குளங்கள்கு மலை, மலைக்கு குளங்கள் மிகு மலைனா மலையில் நிறைய, எப்படி கடலில் நிறைய உயிர்கள் இருக்கின்றதோ அதை போல மலையிலும் நிறைய உயிர்கள், தாவரங்கள் முதலாக இருக்கக்கூடிய உயிர்கள், பல்லுயிர் தோற்றம் அங்கே மலைமே இருக்கும். குளங்கள் மிகு மலை கடல்கள் ஞாலம் வைத்தார். இது 3லேயே பார்த்தீங்கன்னா உயிர்கள் இருக்கும். மலையிலையும் உயிர்கள் இருக்கும், கடல்கள்லையும் உயிர்கள் இருக்கும். அடுத்து ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்தில் தான் 2மே இருக்குது, மலையும் இருக்குது, கடலும் இருக்குது. உலகம் நாம் இந்த உலகத்தை பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் வேறு பல உலகங்கள்லாம் இருக்குது இல்லையா? அங்கேயும் சில உயிர்கள்லாம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞானம் ஒத்துக்குது இல்லையா? ஏலியன் அது நிறைய சொல்கிறாங்க. அப்படி விண்ணுலக வாசிகள் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த வேற்று உலக வாசிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது. குளங்கள் மிகு மலை கடல்கள் ஞாலம் வைத்தார். குருமணி சேர் அற வைத்தார். குருமணி அப்படின்னு சொன்னால் மணி போல வந்த குருநாதர். குருநாதரை இங்கே சொல்கிறார். எப்போ திருவடி அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம், அருளாளர்களுக்கெல்லாம் பெருமான் நேராக தோன்றி அந்த திருவடியை வைத்தார். நமக்கெல்லாம் எப்படி அந்த திருவடி கிடைக்கும்னா குரு வடிவத்தில் வந்து தான் அந்த திருவடியை சூட்டுவார். குருமணி சேர் வைத்தார். கோலம் வைத்தார். அந்த திருக்கோலத்தை வைத்தார். உளம் கிளரும் அரவத்தின் உச்சி வைத்தார். இங்கே பாம்பையன் இருக்கிறார். உண்டருளி விடம் வைத்தார். அந்த விஷத்தை, ஆழகால விஷத்தை உண்டு தன்னுடைய கண்டத்திலே வைத்திருக்கின்றார். எந்தோல் வைத்தார். 8 தோள்களை உடையவராக இருக்கின்றார். நிலம் கிளரும் புனல் கனலுள் அணிலம் வைத்தார். நீள்வு சும்பின் மிசை வைத்தார். இப்போ பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூதம் வைத்தார். நினைந்தார். யாரெல்லாம் அவருடைய திருவடியை நினைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நல் பதத்தை தரக்கூடிய பெருமான் இந்நாள் நலம் கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று பெருமான் என்ன செய்தார்? அந்த திருவடியை எடுத்து என் தலைமேல் வைத்தார். திருநல்லூரில் இருக்கக்கூடிய பெருமான் என்று இங்கே நமக்கு இந்த பாடலில் அருளி செய்திருக்கிறார். சென்றுருளும் கதிர் 2 விசும்பில் வைத்தார். திசை 10 இருநிலத்தில் திருந்த வைத்தார். நின்றருளி அடி அமரர் வணங்க வைத்தார். நிறைதவமும் மறைபொருளும் நிலவ வைத்தார். கொன்றருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட குறைகடல் சேவடி வைத்தார். விடையும் வைத்தார்.
நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. சென்றுருளும் கதிர் இரண்டும் விசும்பில் வைத்தார். சூரியனும் சந்திரனும் அந்த கதிர் இரண்டு விசும்பில் வைத்தார். திசை 10 இருநிலத்தில் திருந்த வைத்தார். திசை 10 அப்படின்னா எத்தனை திசை நமக்கு இருக்குது அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லார். என்ன அப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசை. அடுத்து கோண திசைகள், இந்த 2 திசைகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு கோண திசைன்னு பேர். அது தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு அப்படின்னு கோண திசைகள் 4, நேர்திசைகள் 4, கோண திசைகள் 4, 8, அப்புறம் கீழ் திசை, மேல் திசை, கீழே மேலே, இப்படி 10 திசை. அதை திசை 10ம் இருநிலத்தில் திருந்த வைத்தார். நின்றருளி அடி அமரர் வணங்க வைத்தார். அமரர்களுக்கும் திருவடி கட்டி அருளுகின்றார். நிறை தவமும் மறைபொருளும் நிலவ வைத்தார். நிறைந்த தவமும் மறைபொருளும் எல்லாவற்றையும் அருளக்கூடிய பெருமான். அந்த தவம் செய்தவர்க்கு எப்படி மறைப்பொருளாக இருந்தவர் வெளிப்பட்ட பொருளாக விளங்குகின்றார்களோ மற்றவர்களுக்கு மறைபொருள், நிறை தவம் உடையவர்க்கு வெளிப்பட்ட பொருளாக பெருமான் அருள் செய்கின்றான். கொன்று அருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட குறைகளல் சேவடி வைத்தார். மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்த அந்த திருவடி சேவடி வைத்திருக்கக்கூடிய பெருமான் விடையும் வைத்தார். காளையை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான் நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. நலம் அருளக்கூடிய திருவருளி, நன்று என்று சொல்லக்கூடிய நல்லதை மட்டுமே தரக்கூடிய அந்த திருவடியை என் தலைமேல் வைத்தார் என்று சொல்றார். பாம்புரிஞ்சி மதிகிடந்து திரைகள் ஏங்க பனிக்கொன்றை சடை வைத்தார். பணி செய்வானோர் ஆம்பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார். அடுசுடலை பொடி வைத்தார். அழகும் வைத்தார். ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார். உமையை ஒருபால் வைத்தார். உகந்து வானோர் நாம் பரவும் திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. இங்கே பாம்பு உறிஞ்சி மதிகிடந்து திரைகள் ஏங்க. இது திரும்ப அந்த எதிரெதிர் பொருள் பாம்பும் மதியும் முறை சந்திரனையும் காட்டுறார். திரைகள் ஏங்க, திரை அப்படின்னா அலைகள், அலைகளுடைய கங்கை. பனிக்கொன்றை அப்படியே பனி அணிந்து அந்த கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். இதையெல்லாம் சடையிலே வைத்திருக்கின்றார். பணி செய்வானோர் ஆம்பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார். இப்போ விண்ணோர்களெல்லாம் பெருமானை வணங்கித்தான் அந்த பதத்திற்கு வருகிறார்கள். இந்திர பதவி, அடுத்து பிரம்மனுடைய பதவி, அடுத்து திருமால் பதவி. அவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட காலம் இருக்குது. எப்படி நம்ம ஒரு சேர்ந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் அந்த பதவியில் இருப்பார். அப்புறம் பின்னால் ஓய்வு பெறுவார். அதுக்கடுத்து வேறொருவர் அந்த இடத்துக்கு வருவார். அந்த மாதிரி இந்திரன், திருமால், பிரம்மன் இதெல்லாம் ஒரு பதவி, ஒரு குறிப்பிட்ட காலம்தான். நமக்கு நாவுக்கரசு பெருமான் இருக்கிறார். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அது மாதிரி இந்த பிரம்மன், திருமால், இந்திரன் இவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார்? அந்த பணி செய்யக்கூடிய வானோர்களுக்கெல்லாம் அந்த பதவி ஆம்பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார். நீ இன்னென்ன காலத்துக்கு இந்த பதவியில் இருந்துவோ என்று சொல்லி தேவர்களுக்கெல்லாம் அருளி செய்த பெருமான் அடுசுடலை பொடி வைத்தார். திருநீர் நமக்கெல்லாம் இருக்கின்றார். அழகும் வைத்தார். காண இனியது நீர், கவினை தருவது நீர். நமக்கு நெத்தியில் நிறைய திருநீர் பூசினா தான் நம்ம பார்க்கவே அழகாக இருப்போம். அப்படிங்க எல்லாம் நீர் பூசினா பட்டை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனசாட்சிப்படியே போய் கண்ணாடி முன்னால் நின்று திருநீர் இல்லாமல் ஒரு முறை நின்று பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. அடுத்து திருநீர் நல்லா நெத்தி நிறைய பூசி கண்ணாடி பாருங்கள், ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுங்க. ரெண்டையும் அப்படியே எடுத்து வச்சு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எது அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீர் பூசியது தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சந்தேகம்னா நீங்கள் உலகத்தில்
எது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது திருநீர் பூசி பாடுங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு எருமை மாடு இருக்குது, கருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த எருமை மாட்டோட நெத்தியில் போய் ஒரு திருநீரை பூசி பாருங்க. அதோட அதை பார்த்த உடனே அவ்வளவு மங்கள அழகாக இருக்கும். பிரமாணம் நாய்க்கெல்லாம் மேக்கப் போட்டு ஃபோட்டோவை உழவு விட்டுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி அலங்காரம் செய்யணும்னா முதல் நமக்கு திருநீர். அப்படி அந்த கவினை தருவது நீர் என்று சொல்லக்கூடிய அழகும் வைத்தார். அதனால தான் ரெண்டையும் ஒன்றா காட்டுறார். திருநீரும் அழகும். திருநீர் தான் நமக்கு அழகு. அது அழகு மட்டுமல்ல, அறிவியலும் கூட அருளியலும் கூட என்பதை நம்ம ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ளோம். ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார். ஓம்புதல் அப்படின்னு சொன்னால் பாதுகாத்தல், பராமரித்தல் அப்படின்னு பேருங்க. ஓம்பரிய வல்வினை அப்படின்னா இந்த வினையை நாம் சரிவர நிர்வகிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்மளால் முடியாது. நம்ம என்ன செய்வோம், இந்த பூமிக்கு நாம் வந்தது ஏற்கனவே சஞ்சிதம்ங்கிற பலவனையிலிருந்து நாம் இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்கு பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினையை எடுத்து கொண்டு வரோம். அப்படி வந்த உடனே இதை மட்டும் அனுபவிச்சுட்டு போகிறோமா? இல்லை, ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வருவினையை ஏற்றிக்கொள்கிறோம். அப்போ நாம் கழிக்கிறதுக்காக வந்த இந்த பிறவியில் என்ன செய்கிறோம்? வினையை கூட்டிக் கொள்கிறோம். அதனால் இது என்ன வினை அப்படின்னா ஓம்பரிய வல்வினை. ஓம்புதற்கு அரிய வல்வினை. இடும்பை கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு அவை சொல்கிற மாதிரி. ஏன் அப்படி கேட்டால் அவர் சொல்கிறா காரணம், அவை பிராட்டி ஒரு நாள் சாப்பாடு நிறைய கிடைச்சிருக்கு, 2 நாளைக்கு தைக்க வச்சுக்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிற. இல்லை ஒரு நாள் எதுவுமே கிடைக்கல பேசாமல் இரு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. உடனே எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குற. இப்படி உன்னோட வாழ்தல் அரிது, வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் இந்த வினையோடு வாழ்தல்ங்கிறது அரிது. அப்போ என்ன செய்யணும்? வினை நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கணும்? வல்வினை நோய் தீர வேண்டும் அப்படின்னா அந்த இருவினை ஒப்பு. இன்பத்தால் இன்பப்படாமலும் துன்பத்தால் துன்பப்படாமலும் இருக்கக்கூடிய நிலை வரணும். எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், பெருமான் நம்மோடு இருக்கிறான், சிவபெருமான் நம்மோடு இருக்கின்றான் என்று நாம் திடமாக நம்பினா அந்த நிலை வரும். நம்ம நாவுக்கரசருடைய பெருமானுடைய வரலாறை பார்க்குறோம். எத்தனை இடையூறுகள் செய்கிறாங்க, அத்தனை இடையூறையும் எதை கொண்டு அவர் கடந்து வந்தார்? இறைவனுடைய அருளே துணையாக அதை கடந்து வந்தார் இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் நம்மளை செய்தால் நம்மளால் அதை கடந்து வர முடியுமா? அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க போகாத அப்படின்னு சொன்னால் அதையே நம்மளால் கடந்து இங்கே வர முடியல. அப்போ நம்ம எங்கே அது போன்று மற்றவர்கள் மூர்த்தி நாயனாருடைய வரலாறு பார்க்குறோம். சந்தனம் கிடைக்காத தடை மன்னன் பண்ண உடனே கடைசியில் அவனே இறந்து போய் விருப்பனாகி பெருமானுக்கு அந்த தொண்டு செய்ததெல்லாம் பார்க்குறோம். அப்படியெல்லாம் ஏன்னா பெருமானுடைய தொண்டை மட்டுமே நினைந்து வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களால் அதை செய்த முடிந்தது. நாம் என்ன செய்கிறோம்? இங்கே இருக்கிற வரைக்கும் அருளியலை பற்றுகின்றோம். இங்கேருந்து வெளியில் போன உடனே உலகியலை பற்றி கொள்கிறோம். 2 குதிரையில் நீ தேரில் வேணால் 2 குதிரையை ஓட்டிட்டு போகலாம். ஆனால் 2 குதிரைகளில் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைத்து கொண்டு நம்மால் பயணம் செய்ய முடியுமான்னா முடியாது. தடுமாறி கீழே விழத்தான் செய்வோம். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் இந்த 2 நிலையும் மாறி மாறி இருக்கிறதுனால நம்மால் அது போன்ற அருளாளர்கள் செய்த சாதனைகளை செய்ய முடியாமல் போகிறது. ஆனால் எப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நாம் உலகப்பற்றை முழுவதுமாக தாமரை இலை தண்ணீர் போல நீங்கி நிற்கின்ற நிலை நமக்கு வந்தோம்னா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கணும், இந்த உலகப் பொருட்கள் மேலே பற்றில்லாமல் இருக்கணும். உலகப் பொருள் மேலே பற்று இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் குடவாசலில் கிளம்பி உலகப் பொருளே எனக்கு வேண்டாங்க, நான் எதையும் பயன்படுத்துமா அப்படியே நடந்து வகுப்புக்கு வந்தால் இன்னும் 2 நாள் ஆகும் வந்து சேர்றது. அப்போ என்ன செய்கிறோம்? உடனே நமக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது உலகப் பொருட்களை பயன்படுத்திக்கிறோம். வண்டி எடுத்தோம், 1 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்தில் இங்கே வந்துட்டோம். வந்து வகுப்பு முடிச்சு இப்போ திரும்ப போகும்போதும் நம்ம அந்த வாகனத்தை பயன்படுத்திக்கணும். ஆனால் ஒரு வேலை அப்படி இல்லை என்று சொன்னாலும் அடுத்து பஸ் ஏறி இங்கே வருவதற்குரிய இடத்துக்கு வந்துடணும். உலகப் பொருளை பயன்படுத்துகின்ற நேரத்தில் பயன்படுத்திக்கணும். ஆனால் அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நாம் போகக்கூடாது. ஃபேன் இல்லையா, சமாளிச்சுக்கணும். ஃபேன் அங்கே ஓடிட்டு இருக்குது, இங்கே இருக்கிறோம்.
அப்படி ஒரு ஏசி இல்லை. இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், வசதிகளுக்காக நம்முடைய உடலை பழக்கப்படுத்திக்கிறோம். அது இல்லாமலும் இருக்கின்ற நிலைக்கு நாம் பழகணும். அதுதான் அந்த உலகப்பற்று நீங்குதல். அப்படின்னா உலகத்தை விட்டு உடனடியாக நம்ம போயிட முடியுமா அப்படின்னா போக முடியாது. ஆனால் அதன் மேல் பற்று இல்லாமல் தாமரைகளை தண்ணீர் போல இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மேல்வினை வந்து சேராது, வருவினை வந்து சேராது. அப்போ வருவினை வந்து சேராத நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா நாம் ஏற்கனவே கழிக்க எடுத்துக்கொண்டு வந்த வினையை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து அனுபவித்து கழித்து முடித்துருவோம். சஞ்சிதம் நமக்கு எப்போ நீங்கும் அப்படின்னு சொன்னால் குருநாதருடைய அருளால் நாம் தீட்சை பெறுகின்ற போது நமக்கு சஞ்சிதம் நீங்கி போயிடும். அப்போ அடுத்து பிராரத்தம் மட்டும் இருக்கும். பிராரத்தத்தில் இருந்து நாம் ஆகாமியத்தை ஏறாமல் இந்த ஏகனாகி இறைவனை நிற்றல் என்கின்ற நிலையில் நிற்கும்போது அந்த வருவினை ஏறாமல் இறைவனை அடைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் ஓம்பரிய வல்வினை என்று சொல்கிறார். அதனால் வரக்கூடிய பிறவியாகிய நோய் தீர வைத்தார், உமையை ஒருபால் வைத்தார், உகந்து வானோர் நாம் பரவும் திருவடியின் தலைமேல் வைத்தார். வானோர்களும் மன்னோர்களும் எல்லோரும் பரவக்கூடிய அந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடியை என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. நல்லூர் பெருமான் திருவடியின் தலைமேல் வைத்தார்னு சொல்றார். அடுத்து 11வது பாடல் நிறைவு பாடல். குளம் கிளறும் வருதிரைகள் ஏழும் வைத்தார், குருமணி சேர் மலை வைத்தார், மலையை கையால் உளம் கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவ ஒரு விரலால் உற வைத்தார். இறைவா என்று புலம்புதலும் அருளொடு போர் வாளும் வைத்தார், புகழ் வைத்தார், புரிந்து ஆளா கொள்ள வைத்தார், நலம் கிளறும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. குளம் கிளறும் வருதிரைகள் ஏழும் வைத்தார். 7 கடல். அந்த 7 கடலையும் வைத்திருக்கக்கூடிய பெருமான் இந்த உலகத்துக்கு 7 கடல் கொடுக்கிறார். குருமணி சேர் மலை வைத்தார். குருமணி அப்படின்னா நம்ம மற்ற மணிகளை விட தலையாயது அப்படிங்கிறனால அதுக்கு குருமணி. அப்போ மற்ற மலைகளை விட தலைமையாக இருக்கக்கூடிய மலை எது? கைலாய மலை. அந்த கைலாய மலை வைத்தார். அந்த மலையை கையால் உளம் கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவ ஒரு விரலால் உற வைத்தார். ராவணன் என்ன செய்கிறான்? அப்படிப்பட்ட சிறப்புடைய கைலாய மலையை எடுக்கிறான். அப்படி எடுத்த உடனே தன்னுடைய இடக்கால் பெருவிரலால் அப்படியே பெருமான் ஊன்றி அவனுடைய தோள்களும் முடியும் அப்படியே போகும்படியாக வைக்கிறார். ஒரு விரலால் உற வைத்தார். அப்படி வைத்த உடனே இறைவா என்று புலம்புதலும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? திரும்ப நான் தெரியாமல் தவறு பண்ணிட்ட பெருமானே என்று சொல்லி இறைவனுக்கு உகந்த சாமகானத்தை என்ன செய்கிறான்? அவனுடைய 10 தலைகளில் ஒரு தலையை எடுத்து கை ஒன்றை பீத்து அதை வீணையாக்கி அதிலே நரம்புகளை கோர்த்து சாமகானம் பாடி பெருமானிடத்தில் அருள் பெறுகின்றான். அப்படி அருள் பெறுகின்ற போது 1000 கோடி வாழ்நாளும் சந்திரகாசம் அப்படின்ற ஒரு வாளையும் பெருமான் கொடுத்து அருளுகின்றார். அந்த வாளை அந்த வாளால் அந்த வாள் வைத்திருப்பவனை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. சரிங்க. அப்படிப்பட்ட ராவணனை ராமன் எப்படி வெற்றி கொண்டான்? சந்திரகாசம்ங்கிற வாளை பெருமான் கொடுத்துட்டார். அந்த வாள் கையில் இருக்கிற வரைக்கும் ராவணனை வெற்றி கொள்ள முடியாது. அப்போ போர்க்களத்துக்கு அவன் வாள் இல்லாமல் தான் வந்திருப்பானா அப்படின்னா, பெருமான் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு தட்டையும் கொடுக்கும்போது அதுக்கு சில கண்டிஷன்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு பொருளை வாங்கினா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி ஒரு கண்டிஷனை போட்டு தான் சாமி கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் கொடுக்குறார் அப்படின்னா, அந்த சந்திரகாசங்கிற வாளை கொடுக்கின்ற போது நிராயுதபாணி மேலே நீ இந்த வாளை பயன்படுத்தினால் அதனுடைய பயன் உன்னை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறார். எப்போ அந்த நிராயுதபாணியாக இருக்கிற இடத்துல பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், சீதையை கடத்தி கொண்டு போகும்போது ஜடாயு தடுக்கும்போது எந்தவித ஆயுதமும் இல்லாமல் போராடக்கூடிய ஜடாயுவினிடத்தில் இவன் அந்த சந்திரகாசம்ங்கிற சிவபெருமான் கொடுத்த வாளால் ஜடாயுவினுடைய இறக்கையை வெட்டி வீழ்த்திய பின்னால் அந்த சந்திரகாசத்தினுடைய வாளினுடைய அந்த பயன் இருக்கு இல்லையா, அது விலகி போயிடுது. அதனால் எளிதாக
மற்றவர்களால் வெற்றி கொள்ளக்கூடிய நிலைக்கு ராவணன். புலம்புதலும் அருளொடு போர் வாளும் வைத்தார், புகழ் வைத்தார், புரிந்து ஆளா கொல்ல வைத்தார். புகழ் நமக்கெல்லாம் என்ன புகழ்ங்க, பார்த்த உடனே எல்லாரும் பெரிய சிவனடியார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு புகழ் நமக்கு இருக்கு. புகழ் வைத்தார், புரிந்து ஆளா கொல்ல வைத்தார். அப்படி புகழ் வந்த உடனே நமக்கு என்ன வரக்கூடாது? தடுமாற்றம் வரக்கூடாது. ஆமாங்க ஐயா, உங்களை மாதிரி நல்லவங்க வரும் ஐயா, உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் என்ன மாதிரி நல்லவங்க யாருமே உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற வரவே கூடாது. புகழ்ச்சியை எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? தலைமையில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்? புகழ் வைத்தார், புரிந்து ஆளாக கொள்ள வைத்தார். எப்படி புரிந்து ஆளாக கொள்தல்னா, இறைவனை வணங்க ஆரம்பித்த உடனே நமக்கு அந்த 8 வகை சித்திகளும் கிடைக்கும். 8 வகையான சித்திகளும் நமக்கு கிடைக்கும். பெருமானை தொடர்ந்து யாரெல்லாம் முறையாக வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய சித்திகள் கிடைக்கும். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், முன்னாள் அதையெல்லாம் ஒவ்வொரு முறை செக் பண்ணி பார்ப்பாங்க, அதை சோதனை செய்து பார்ப்பார்கள். அப்படி பார்க்கின்ற போது தெரியும் நமக்கு அது இருக்கா இல்லையா அப்படின்னு. முதல் நிலையாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வாக்குப்பளிதம் நம்ம ஒன்று சொன்னோம்னா அது அப்படியே நடக்கும். அது நடக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? போர்டு போட்டுருவாங்க, அருள்வாக்கு சித்தர். எதனால் அது வந்தது? இறைவனை வணங்கியதனால் கிடைத்த பயன். அப்போ நீங்கள் இறைவனை மறந்துட்டு நான் பெரியவன் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் பாருங்கள், அவங்க கடைசி வரைக்கும் யாரும் அந்த நிலையில இருக்க முடியாது. அந்த எவ்வளவு காலம் இறைவனை வணங்கினார்களோ அதற்குரிய பயன் உரிய காலம் வரைக்கும் தான் அவர் சொன்னால் பலிக்கும், அதுக்கப்புறம் பலிக்காது. ஏன்னா இது வந்த உடனே பணம் வரும், வாக்குள்ள ஆரம்பிப்பாங்க, அது டைமிங் அதிகமாகும், சாமி கும்பிடுற நேரம் குறையும், அப்போ பயனும் நமக்கு குறைந்துடும். நம்ம அருளாளர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நம்முடைய ஞான நூல்களை அருளிய ஆசிரியர்கள் தான் இந்த மாதிரி 8 வகை சித்திகளினுடைய பின்னால் செல்லாமல் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு இறைவன் தான் வேண்டும் என்று நின்றவர்கள். அப்படி இல்லாமல் அந்த சித்தியின் பின்னால் போனவர்கள்லாம் வேறு மாதிரி நிலைக்கு போயிட்டாங்க. அதனால் அந்த சித்திகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு பெருமான் தான் வேண்டும் என்கின்ற நிலைக்கு போகணும். அதுதான் புரிந்து கொள்ள வைத்தார். அப்படிப்பட்ட புரிதல் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எத்தனையோ சமய ஆராய்ச்சிகளை செய்த திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஏன் ஆரம்ப கட்டத்தில் சைவம் தான் பெரும் சமயம், சிவநெறி தான் சிறந்த நெறின்னு ஏன் தோன்றல? அவர் ஏன் போய் வேறொரு சமயத்தை பற்றுகின்றார்கள் அப்படின்னா, தெய்வ சேக்கிழார் பெருமான் அதுக்கு அழகாக சொல்கிறார், நம்பர் அருளாமையினால் அவன் சமயம் குறுகுவார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. மாணிக்கவாசக பெருமான் சொல்வதைப் போல நாம் இங்கே வரணும், சிவாலயத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொன்னால் அது பெருமான் மனது வைத்தால்தான் நடக்கும். அப்போ அந்த புரிந்து ஆளா கொல்ல வைத்தார். இப்படிப்பட்ட புரிதலோட வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. எவ்வளவு காட்சிப்படுத்துகிறாங்க பாருங்கள். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, என்ன சைவம் சார்தல் பெறுதில்லை, தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. அப்படி சைவ சமயத்துக்குள்ளே வந்துட்டாலே நான் சிறியவன், சிறுத்தொண்டர், எவ்வளோ பெரிய போர் வீரர், படை வீரர், ஒரு போர் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தளபதி. ஆனால் அடியாரை பார்த்தால் அப்படியே சிறுத்தொண்டர், அந்த 6 அடி உருவம் தளபதி அப்படின்னு சொன்னால் அவருடைய படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை வீரர்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை உடையவர் யாரோ அவர் தான் தளபதியாக இருக்க முடியும் இல்லையா? பழைய காலம் இன்னைக்கு மாதிரி ஒரு படிச்சுட்டு ஏதோ எக்ஸாம் எழுதுனால நம்ம தளபதியாக முடியாது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அத்தனை வீரம் மட்டும் இருந்துட்டால் போதாது, முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கணும், சரியான முடிவெடுக்கணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த படையும் தோற்று போய்விடும். அப்போ அறிவு திறனும் உடல் வலிமையும் உள்ள வலிமையும் உடைய ஒருத்தர் தான் தளபதியாக முடியும். அப்படி அந்த காலத்தில் போர்ப்படை தளபதியாக இருந்த சிறுத்தொண்டர்
அப்படிப்பட்டவர் பெருந்தொண்டர் தான் பேர் வச்சுருவோம். ஏன் சிறு தொண்டர்னு பேர் வந்ததுன்னா, அடியார்களை பார்த்தால் அத்தனை பணிவோடு அவர் அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனால அவருக்கு சிறு தொண்டர் அப்படின்னு பேர். அந்த மாதிரி தாழ்வெனும் தன்மையோடு நாம் சைவம் சாரணும். அப்படி சாரக்கூடிய அருள் இறைவன் கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்படி நலம் கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். இதே நாவுக்கரசர் பெருமானா அவர் பணிவே வடிவுடையவர். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்திக்கின்ற காட்சியில் இவர் சேர்க்கிறார் சொல்கிறார், யார் முன்னால் விழுந்து வணங்கினாங்கன்னு தெரியல. அப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டார்கள் அப்படின்னு அந்த அடியார்களுடைய சந்திப்பை நமக்கு காட்டுறார். அப்படி நலம் கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே என்று சொல்லி இந்த நல்லூர் திருத்தலத்தினுடைய தேவாரத்தை ஏதோ அடியேனுக்கு தெரிந்த அளவில் பொருள் சொல்லி நிறைவு செய்கிறோம். இந்த பெருமை பாருங்கள், எத்தனையோ முறை நம்ம சந்தித்திருந்தாலும் பல்வேறு வகுப்புகளுக்கு சென்றிருந்தாலும் இந்த வகுப்புக்கு இன்றைக்கு வரக்கூடிய கருணையை இறைவன் செய்திருக்கிறான். அந்த திருவடி பேரு எங்களுக்கெல்லாம் எங்களுடைய குருநாதர் பிரியரசையா திருவடி தீக்கை கொடுத்த பின்னால் இந்த பதிகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை குருவருளும் திருவருளும் நல்கி இருக்கின்றது. அந்த நிலையை மீள நினைந்து போற்றி இதுவரை அடியேனுடைய இந்த உரையிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பார்ப்பட்டது என்று சொல்லி, நிறைகள் ஏதேனும் இருந்தால் அது எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.